கஸ்டமர் அவேர்னஸ் இன்க்ரீஸ். கஸ்டமர் அவேர்னஸ் இன்க்ரீஸா? அப்படி நாங்க என்னங்க அவேர்னஸ் இல்லாமங்கிறது ஆர்பிஐ பாத்தீங்க. நானும் ஒரு கஸ்டமர் தான். ஸோ ஆர்பிஐ கேள்வி கேட்கறேன். ஸோ அதுக்கு ஆர்பிஐ வந்து ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறாங்க. செட்டில்மெண்ட்னா என்னன்னு தெரியாம இருந்தா, தெரியாது, எனக்கு தெரியாது. ஏலம். ஸோ ஒரு பேங்க் வந்து எதுக்கு ஏலம் விடுறாங்க, எதனால ஏலம் விடுறாங்க, எப்படி ஏலம் விடுறாங்க, எதன் அடிப்படையா வச்சு ஏலம் விடுறாங்க, எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிறது தெரியாம இருந்தா, சத்தியமா எனக்கு தெரியாது. அப்ப நீ வந்து அவேர்னஸ் இல்லாத ஒரு பர்சன், உனக்கு தான் அவேர்னஸ் வேணும் அப்படின்ட்டு கேட்கறாங்க. இப்போ இது நம்மளுக்கு இல்ல, பேங்க்குக்கு. இப்போ நாம வந்து இந்த லோனுக்கு வந்து கையெழுத்து போடுவோம் தெரியுங்களா? அந்த கையெழுத்து போடுறப்போ அந்த டாக்குமெண்ட்டை பார்த்தீங்கன்னா அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நெருக்கி குட்டி குட்டியா வச்சிருப்பாங்க. சரி, அந்த குட்டி குட்டியா இருந்தாலும் படிச்சு பார்த்தலான்னு பார்த்தா அந்த வேர்டிங்ஸ் கூட நம்மளுக்கு புரியாத மாதிரி இருக்கும். புரியாத வேர்டிங்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அது கூடாது. அந்த அசல் இவ்வளோ இருக்கு, வட்டி இவ்வளோ இருக்கு, இத்தனை மாசம் இருக்கு, கட்டியிருக்கேன் அப்படிங்கிற இந்த வேலை வச்சு கூடாது. ஆர்பிஐ பேங்க் சொல்லுது. ஒவ்வொரு கஸ்டமர்ஸ்க்கும் செட்டில்மெண்ட்னா என்ன, ஏலம்னா என்ன, நீங்க வந்து ரைட்டர் காப்பி கொடுக்கணும். அது இல்லாம எஸ்எம்எஸ் போடுங்க. ஒவ்வொருத்தருக்கும் இத்தனை மாசம் இருக்கு, இவ்வளவு வட்டி கட்டணும், இவ்வளவு அசல் இருக்குது, இவ்வளவு பெனால்ட்டி இருக்கு, எல்லாமே நீங்க வந்து எஸ்எம்எஸ் போடுங்க, இல்ல மெயில் போடுங்க. இந்த பாமர மக்களுக்கு ரைட்டர் காப்பி கொடுங்க, அவங்களுக்கு புரியுற மாதிரி. அதே போல இது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஒரு ஏலம் எப்படி நடக்குது, அது எதனால் நடக்குதுங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து A to Z எல்லாத்துக்கும் தெரியணும் அப்படின்னு சொல்றாங்க.